வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சமீபத்தில் சீனா அதிகாரி ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தார்னா, பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய நீரை இந்தியா கொடுக்கணும். இந்த சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்த விவகாரத்தில் சொல்லியிருந்தார். நம்ம அதை ரத்து பண்ணிட்டோம்ல. இப்போது பாகிஸ்தானுக்கு தண்ணி போல அதை திருப்பி நம்ம வேறு ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீனா இதில் மூக்க நுழைச்சு பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய நீரை இந்தியா தடுத்துச்சுன்னா, சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு போகக்கூடிய நீரை நாங்கள் தடுப்போம் அப்படின்னு சீன அதிகாரி ஒருத்தர் வார்த்தையை விட்டிருந்தார். உடனே இந்திய அதிகாரி சொன்னார், வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருத்தர் சொன்னார், அப்படியா, அப்படின்னா மலாக்கா ஸ்ட்ரைட்டை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம். மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாக தான் சீனாவுடைய வணிக கப்பல் ட்ராவல் ஆகுது, ஆல்மோஸ்ட் 90% மேலே. அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம், பார்த்துக்கோங்க அப்படின்னு இந்திய அதிகாரி பதிலடி கொடுத்துருந்தாரு. இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பரபரப்பான சூழலில் தான் நம்ம பிஎம் மோடி இந்தோனேசியா பயணம் மேற்கொண்டிருக்காரு. இந்தியாவும் இந்தோனேசியாவும் சேர்ந்து மலாக்கா ஸ்ட்ரைட் பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் ஒரு துறைமுகத்தை கட்டுறாங்க. சபாங் அப்படிங்கிற ஒரு போர்ட்டை பில்ட் பண்ணுறாங்க. இந்தியாவும் இந்தோனேசியாவும் சேர்ந்து எவ்வளவு முக்கியமாக இந்தியா சூப்பராக காய் நகர்த்துறாங்கன்னு பாருங்கள். சபாங் அப்படிங்கிற போர்ட்டை நம்ம இந்தியா கட்டிட்டோம்னா மலாக்கா ஸ்ட்ரைட்டில் இந்தியாவுடைய ஆதிக்கம் அதிகமாகும், நம்மளுடைய கை ஓங்கும். சரியாக கச்சிதமாக காய் நகர்த்துறாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு. சூப்பர். இப்போ பிரதமர் மோடி இந்தோனேசியா போயிருக்காருல்ல, இந்த சபாங் போர்ட்டு கட்டுவது தொடர்பாக தான் முக்கியமாக ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, சமீபத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டிவிகே கூட்டணியில் நாங்கள் இல்லை, அதே நேரத்தில் டிஎம்கே உடனான நட்பு தொடருது, எங்களுக்கும் டிஎம்கேவுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு கண்டினியூ ஆகுது, டிவிகே தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படின்னு பேசியிருந்தார். அமைச்சரவையில் விசிக இடம் பிடிச்சிருக்கு. சமீபத்தில் விஜய் தலைமையில் நடந்த டிவிகே உடைய தோழமை கட்சிகளுடனான மீட்டிங்கில் விசிகவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. திருமாவளவன் அவர்கள்லாம் கைகளை உயர்த்தி, ஆதவ அர்ஜுனாவோட கையெல்லாம் பிடிச்சி உயர்த்தி அந்த போஸ்டெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் டிவிகேவோட கூட்டணியில் இல்லை அப்படின்னு இப்போ மாற்றி மாற்றி பேசுகிறாரு திருமாவளவன் அவர்கள். அப்போது ரெண்டு சைடில் இருந்தும் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், டிஎம்கேவோடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், டிவிகேவோடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், ரெண்டு சைடில் இருந்தும் ஆதாயம் அடையணும் அப்படின்னு திருமாவளவனுடைய விசிக நினைக்குதா அப்படிங்கிற ஒரு டிபேட்டு உருவாயிருக்கு. இப்போ காங்கிரஸுடைய மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்லியிருக்காரு, அமைச்சரவைக்குள்ளே வந்தாலேயே ஒரே அங்கம் தான், அமைச்சரவையிலே இடம் பிடிச்சிட்டு கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு தமிழக காங்கிரஸுடைய மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு. இப்போ மாணிக்கம் தாக்கூருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்னால காங்கிரஸ் விசிக இடையே பெரிய ஃபைட் உருவாயிருக்கு. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், பாஜக நிர்வாகி அர்ஜுனமூர்த்தி அண்ணாமலைக்கு அட்வைஸ், அண்ணாமலைக்கு ஒரு கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எழுதியிருந்தார்ல, உங்களுடைய சப்போர்ட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க, தமிழக பாஜக தலைவர்களை பற்றி தரக்குறைவாக பேசுகிறாங்க, நாட்டை மாற்றுறது இருக்கட்டும், முதல்ல உங்களுடைய சப்போர்ட்டர்ஸை மாற்றுங்க, அவங்களுக்கு நல்ல உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படிங்கிறது நியூட்டனுடைய தேர்ட் லா, ரொம்ப ஃபேமஸான விதி. தமிழக பாஜக கும்பல் மட்டும் அண்ணாமலையை சதா விமர்சனம் பண்ணுவாங்களாம் தினமும். ஆனால் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு வாயை மூடி மௌனமாக இருக்கணுமா? நீங்கள் அண்ணாமலை அண்ணனை ஒன்று சொன்னால் நாங்கள் ரெண்டு சொல்லுவோம் தமிழக பாஜக தலைவர்களை பார்த்து அப்படின்னு வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு நேற்று அர்ஜுனமூர்த்திக்கு பதிலடி கொடுத்தாங்க. முதல்ல நயினார் கும்பலுக்கு இந்த அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு, அண்ணாமலைக்கு பாஜக அட்வைஸ் அப்படின்னு தினமலர் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. நயினார் கும்பலும் தினமலரும் ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க போல, அண்ணாமலைக்கு எதிராக செய்தியை பரப்பி விடுங்க அப்படின்னு. தினமலர் தானே ஃபெட்னா மாநாட்டில் அண்ணாமலை கலந்துக்கிட்டதுனால ஹிந்துத்துவாவுக்கு எதிராக அண்ணாமலை திரும்பிட்டாரு அப்படின்னு எழுதினது. அதனால நயினார் கும்பல் தினமலர் இடையே ஏதோ ஒரு நெகோசியேஷன் நடந்திருக்கும் போல. இன்னைக்கு பிஜேபி அண்ணாமலைக்கு அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. பிஜேபி தலைவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பட்டியலிடாமல் தினமலர் ஏன் ஒன் சைடாக கேம் பிளே பண்ணுறாங்க அப்படின்னு தினமலருக்கு எதிராக கடும் ஆட்சேபனைகளை முன்வைக்கிறாங்க பொதுமக்கள். சமீபத்தில் நயினார் கும்பலுடைய ஆசி பெற்ற ஜேவிசி ஸ்ரீராம அண்ணாமலை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தார். டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அமெரிக்காவில் பேசியிருந்தார்ல, அந்த நியூஸை எடுத்து போட்டு பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்ததை அண்ணாமலை கண்டிச்சிருந்தார். ஒரு சிறுமி கொலை செய்யப்பட்டாங்கல்ல கோயம்புத்தூர் பக்கத்தில், அதுக்கு அண்ணாமலை கண்டிச்சிருந்தார்.
டிஎம்கே ஆட்சியில் நடந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் டிவிகே ஆட்சியிலையும் தொடருது அப்படின்னு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அதை எடுத்து அந்த நியூஸ் கார்டை போட்டு கன்ஃபியூஸ்டு பொலிட்டீஷியன் அண்ணாமலை, 1 வருஷம் டைம் கொடுக்கணும்னு அவரே சொல்கிறாரு, அவரே கண்டிக்கிறாரு பாருங்க அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு ஜேவிசி. ஜேவிசியுடைய அறிவு அவ்வளோதான் போல. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் ரீதியான கொடுமைகளை இப்போ கண்டிக்காம 1 வருஷம் கழிச்சா கண்டிக்க முடியும்? டிவிகே ஆட்சியில் நிர்வாகம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத மதிப்பிட 1 வருஷமாவது டைம் தேவை அப்படிங்கிறத தான் அண்ணாமலை சொல்லியிருந்தார். ஊழல் ரீதியான புகாரா 1 வருஷம் வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம், 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தார். பாலியல் ரீதியான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்னா உடனே தான் கண்டிக்கணும், 1 வருஷத்துக்கு அப்புறமா கண்டிக்க முடியும்?